வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் சூப்பரான ஒரு கேக் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறவங்க சூப்பராக செஞ்சு இந்த பொண்ணு தாங்க கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கெங்கே ஈரோடு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்கள், கேக் எவ்வளோ அழகாக அரை கிலோவில் அழகாக ஒரு பேபி வச்சு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ தான் பேபி பிறந்து செலிப்ரேட் பண்ணுறவங்களும் நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கேக் ரெடி பண்ணி தருவாங்க. லேயராக இருக்குது பாருங்கள். கேக்கு எவ்வளோ அழகாக அரை கிலோவில் ரொம்பவே நல்ல சுவையாக எக்ஸலண்ட் கேக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த வீடியோவையே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க அவனை. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் சுகர் சேர்த்துக்கலாங்க, 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சுவையான கேக்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் தரேன். கண்டிப்பாக நீங்கள் பெருந்துறை, ஈரோடு, சேலம் எங்கே இருந்தீங்கனாலும் அவங்களே கொண்டு வந்து சேர்த்திருவாங்க. சேலம்லாம் கொஞ்சம் தூரங்கிறதுனால அவங்கவுங்க வந்து வாங்கிக்கலாங்க. கொரியர் பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க. இப்போ அரை கப் ஆயில் சேர்த்திருக்குதுங்க. நீங்கள் வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம், அது உங்களோட விருப்பம். நாட்டு சர்க்கரையிலையும் செஞ்சு தராங்க. வெண்ணெய் போட்டு பட்டர் கேக் கேட்டிங்கனாலும் செஞ்சு தராங்க. இல்லை கோதுமை மாவில் வேணும்னாலும் செஞ்சு தராங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் 2/4 கப் சேர்த்திருக்கிறாங்க. அரை கப் பால் உள்ளே சேர்த்திருக்கிறாங்க. பால் அரை கப் சேர்த்து கலக்கி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியுங்கிற லெவலில் வேகமாக கலக்கிறாங்க. இந்த ஐட்டமெல்லாம் நம்ம வேகமாக தான் கலக்கணும். இப்போ இது மைதா சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஜென்டிலாக தான் கலக்கணும். அவங்களுக்கு தெரியுது நல்லா வேகமாக கலக்கிக்கலான்னு அவங்க அந்த பபுள்ஸ் வர அளவுக்கு, ஏர் பபுள்ஸ் வர அளவுக்கு கலக்கி விட்டுக்கிறாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் வீட் கேக் வேணும்னாலும் சொல்லுங்கள். இல்லை தேங்காய் எண்ணெய் போட்டும் நாட்டு சர்க்கரை வச்சும் செஞ்சு கொடுக்குறாங்க. விதவிதமான கேக் ஐட்டங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அத்தனை ஐட்டங்களும், இல்லை நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க, ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அனைத்தும் சொன்னீங்கனாலும் அவங்க செஞ்சு தராங்க. இப்போ 3/4 கப், 3/4 கப்புக்கு 1/4 கப்லேயே அளவெடுத்து நல்லா சலிச்சு விட்டுருக்காங்க. மறுபடியும் ஒரு டைம் வீடியோக்காக சலிக்கிறாங்க. 3/4 கப் அதில் இந்த மாதிரி 1/4 கப்பில் நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கிங் பவுடர் எடுத்துருக்காங்க. அரை ஸ்பூன், 2 தடவை அது போட்டாச்சுங்க. அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உள்ளே சேர்த்திக்கிங்க. இது எல்லாம் போட்டு நம்ம சலிச்சு விட்டுடலாம். இப்போ இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கேக் செய்கிறதுனால அவங்களுக்கு எப்படி பபுள் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஓரமாக பபுள் வந்துகிட்டே இருக்கும். அதை காட்டுவாங்க பாருங்கள். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறாங்க. வெண்ணிலா எசன்ஸ்லேயே இன்னொரு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய எசன்ஸும் உள்ளே சேர்த்திக்கிறாங்க. அது 4 ட்ராப் சேர்த்திக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஓரமாக பபுள் வந்துருச்சு. அவங்க ஸ்பீடாக கலக்கணுன்னா, நம்ம ஸ்பீடாக கலக்குனா கேக் சாஃப்டாக வராது. இந்த மாதிரி பாருங்கள், பபுள் வந்துருந்ததுன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரிப்பன் மாதிரி விழணும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவே சுவையாக இருந்தது. இப்போ கேக் டின் பாருங்கள், அரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி கேக் டின். அதுக்கு ஆயில் க்ரீஸ் பண்ணுறாங்க. உள்ள பட்டர் பேப்பர் போட்டிருக்கு. இப்போ நம்ம அந்த பேட்டர் எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். இப்போ அவங்க சேல் பண்ணுறதுனால அதை அளவு பார்த்துக்கிறாங்க. கரெக்டாக கேக் டின்குள்ளே எல்லாத்தையும்
சேர்த்திடுறாங்க உள்ள. இப்போ ஒரு டேப் பண்ணிக்கிறாங்க. நிறைய டைம் தட்டக்கூடாது, ஒரு 2 டைம்ஸ் தட்டுனா போதும். ரொம்ப வேகமாலாம் தட்டக்கூடாது. ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ், இப்போ 45 மினிட்ஸ் வச்சுருக்காங்க. 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் ஒருக்கா, 25 மினிட்ஸில் ஒருக்கா காட்டலாம். நம்ம வீடியோ காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து 15 மினிட்ஸ்லேயே நான் பார்த்தேன். லைட்டாக உப்பி வந்திருந்தது, லேசாக உப்பி வந்திருக்குது பாருங்கள். இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் லேசாக வந்திருக்குது. இப்போ 20 மினிட்ஸ், இப்போ எடுக்கிறது 25 மினிட்ஸ். இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உள்ள மாவு உள்ள அப்படியே தான் இருக்குது, வேகலை. இப்போ மறுபடியும் மீதி அந்த 45 மினிட்ஸை இப்போ வாசம் வெளியே வந்துருச்சு நல்லா. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எந்திருக்கான. 45 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறட்டும், கம்ப்ளீட் ஆறணும். சூடு இருந்தால் கேக்கு பிரிஞ்சு போயிருங்க. அது அவங்களுக்கு அந்த டைம் தெரியுது. 2 ஹவர்ஸ் கழித்து அந்த கேக்கை சுற்றியும் எடுத்து விட்டுட்டு தட்டுறாங்க பாருங்கள். கையில் தட்டு கூட வச்சுக்கல, தட்டி எடுக்கிறாங்க. அழகாக வருது, சூப்பராக சாஃப்டான கேக்கு. அழகாக ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுங்க. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. நாம் கேக்குக்கு என்ன அலங்காரம் பண்ணலான்னு பார்க்கலாம். கேக்கை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஸ்லைஸ் போடுறாங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கட் பண்ணி வச்சிடுறாங்க. நல்லா லைட்டான சூடு இருந்தால் கூட அதை ஆறட்டுன்னு வச்சிடுறாங்க. லைட்டான சூடில் கம்ப்ளீட் ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்காங்க. 200 கிராம், 1/2 கிலோ கேக்குக்கு 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து பீட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அளவு தெரியுது 200 கிராம் எவ்வளோ அப்படின்ட்டு. இது பார்க்கறது கொஞ்சமாக இருக்குது. இதை பீட் பண்ணால் நல்லா பவுலில் 1/2 கப் வருது. இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே பீட் பண்ணுறாங்க. ஆனால் ஏசி ரூமாக இருக்கணும் பீட் பண்ணையில், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து லிக்விடாக போயிடும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்படி டின்னு பவுலை கமுத்தி விட்டோம்னா கீழே கொட்டாத அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், கீழே கமுத்தி காட்டுறாங்க. இது வந்து கரெக்டான இது. இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துறாங்க. ஸ்கை ப்ளூ, ஒயிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இதில் ஸ்கை ப்ளூவில் பவுடர் சுகர் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறாங்க. கலக்கி அதுவும் எடுத்து வச்சுக்கிறாங்க கேக்குக்கு மேலே போடுறதுக்கு. டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே ஒரு ட்ரே மாதிரி கேக்கு அடியில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இது வச்சுக்கிறாங்க. பிளாக் கரண்ட் க்ரஷ்ன்னு விற்கிது பிளாக்பெரியில், அதுவும் உள்ளே சேர்க்குறாங்க. இப்போ அதுக்கு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே இருந்தது பார்த்தீங்களா, அதை எடுத்து கீழே வச்சு சுகர் சிரப்பு விட்டுக்கிறாங்க.
இப்போ ஒயிட்டு கொஞ்சம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதையும் எடுத்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே சுற்றி சுற்றி உள்ள லேயர் கொடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் அந்த கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அழகாக சுற்றி சுற்றி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் இருக்குது. அழகாக பூ டிசைன் வேணுமா, சுற்றியும் டிசைன் போடணுமா, அத்தனையும் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன விருப்பப்பட்டு கேட்டிங்கனாலும் இவங்க நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. பேக்கரி ஸ்டைல்லையே இருக்குது. இதுவும் பிளாக்பெர்ரி சிரப்பையும் கொஞ்சம் மேலே தடவி விட்டுக்கிறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த சுகர் சிரப்புக்கும் அதுக்கும் இன்னொரு லேயர் மேலே வச்சு அதுலேயும் சுகர் சிரப் விட்டுட்டு பிளாக்பெர்ரி சிரப்பு கொஞ்சம் போட்டு க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் பிளாக்பெர்ரி போடுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் தரேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி நியர்பை யார் யார் ஈரோட்டில் இருக்கீங்க, பெருந்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே தாராளமாக இவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இவங்க உடனே செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் ஃபோன் பண்ணிங்கன்னா ஈவினிங் பர்த்டே இல்லை வெட்டிங் டே எதுக்கு வேணாலும் சொன்னீங்கனாலும் இந்த கேக் செஞ்சு தருவாங்க. ஹெல்த்தியாக வேணும்னா வீட் கேக்கும் சூப்பராக நாட்டு சர்க்கரை தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்பவே சுவையாக இருக்குது. இப்போ சுற்றியும் ஸ்கை ப்ளூவில் பண்ணுறாங்க. பாருங்க இந்த கேக் டிசைன் எப்படி பண்ணுறாங்கன்னு. இது 1/2 கிலோ இந்த கேக். ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் கோதுமை மாவுலேயும் வாங்கிக்கலாம். செஞ்சு கொடுக்க சொல்லி நாட்டு சர்க்கரையும் தேங்காய் எண்ணெயும் வச்சு அதுவும் சூப்பராக இருந்துருங்க. தாராளமாக நிறைய சாப்பிடலாம் எவ்வளோ வேணுமோ. பாருங்கள் ஒரு குட்டி பேபி மேலே வைக்கிறதுக்காக செய்கிறாங்க. இதுவும் சாப்பிட்லாம். இதுவும் வேஸ்ட் ஆகாது. இதுவும் தாராளமாக சாப்பிடக்கூடியது தான். நீட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் பட்டரில் வேணும்னாலும் செஞ்சு கொடுக்குறாங்க. பட்டர்லேயும் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தாராளமாக நீங்கள் பாருங்கள். அழகான பேபி வந்துருச்சு. இது 1 month பேபி செலிப்ரேஷனுக்காக. அதுக்கும் ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. இந்த பால்லாம் டெக்கரேட்டுக்காக பால், கோல்டன் பால், ஒயிட் பால். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் அதுவும் கேக் வீடியோ தான். வீட் ஃப்ளோரில் செஞ்சது. அருமையான இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்னொரு முறை சொல்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் நியர்பை இருக்கிறவங்கெல்லாம் வாங்கி கேட்டுக்குங்க. அட்ரஸ் கேட்டுக்குங்க. இல்லை வீட்டுக்கே கொரியர் பண்ணுறதுனால அனுப்பிச்சும் விடுறாங்க.